இப்போ நம்ம டாடா இண்டிகோ டிடி டர்போ இன்ஜினுக்கு டைமிங் வைக்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த வண்டி வாட்டர் பம்பு லீக்குன்னு வந்துச்சு, அதனால் வாட்டர் பம்பையும் டைமிங் கிராங்க் டைமிங் அந்த ஆயில் ஃபில்டருக்கு பக்கத்தில் அதில் ஒரு சின்ன ஹோல் ஒன்று வரும். அதில் 5 நம்பர் அலங்கி வச்சு நம்ம கிராங்கில் மார்க் பண்ணி அலங்கி லாக் பண்ணச்சில் நமக்கு இந்த பம்பு மார்க் நமக்கு கரெக்டாக வரணும். அதாவது நமக்கு சப்போஸ் நமக்கு இங்கே மாறி இருந்தாலும் நம்ம இன்னொரு ரவுண்டு சுற்றிக்கணும். இன்னொரு ரவுண்டு சுற்றி கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சு அதில் ஒரு ஹோல் ஒன்று வரும். அந்த ஹோலில் கரெக்டாக வச்சு லாக் பண்ணிடணும். நான் இதுதான் அங்கே லாக் பண்ணுவோம். இங்கே நமக்கு கேம் டைமிங் இங்கே நமக்கு கரெக்டாக வந்துடும். இதுதான் கேம் டைமிங். நம்ம இந்த இதில் டைமிங் கவரில் நம்ம மார்க் பண்ணிடுறோம். இது நமக்கு எதுக்காக நமக்கு பம்பு வாட்டர் பம்பு நமக்கு லீக் ஆகுதுன்னா, நமக்கு கரெக்டாக கூலண்ட் ஆயில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு மட்டும் நம்ம கூலண்ட் ஆயில் இன்ஜின் கூலண்ட் ஆயில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும். அதுபோக இந்த டைமிங் பெல்ட்லாம் கரெக்டாக 80,000 கிலோமீட்டர் தான் கணக்கு. அது நம்ம 80,000 நமக்கு மாற்றிட்டோன்னா இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். வாட்டர் பம்பு ரிமூவ் பண்ணியாச்சு. நாங்கள் பாருங்கள், டைம் பெல்ட் ஆல்ரெடி ரிமூவ் செஞ்சாச்சு. இப்போ வாட்டர் பம்பு ரிமூவ் பண்ணியாச்சு. நமக்கு லீக் எங்கேன்னு பார்த்துடுங்க. என்ன இருக்குல்ல இந்த பொட்டி ஹோல், இது நமக்கு அந்த கரெக்டாக 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு மட்டும் கூலண்ட் ஆயில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த இது நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக அந்த வாட்டர் பம்பு நமக்கு போகாது. அந்த சைடெலாம் அரிச்சு போயிருந்தா இருக்குதுல்ல, அரிச்சு இதில் 2 ஹோலே விழுந்துட்டு ஓட்டை விழுந்துட்டு இதில் இருந்தால் அந்த வாட்ரு லீக் ஆகிருக்குது. நம்ம பூசி சேஞ்ச் பண்ணிடுவோம். வாட்டர் ரொம்ப டைம் மட்டும் பூசி சேஞ்ச் பண்ணிடுவோம். வாட்டரும் மாட்டியாச்சு. அடுத்து நம்ம டைமிங் பெல்ட் மாட்ட வைக்கிறோம். இதெல்லாம் டாட்டா ஒரிஜினல் பெல்ட்டு போடுறோம். எது போடுறதுனாலும் ஒரிஜினல் பெல்ட்டு போடுங்க. வேறு லோக்கல் கம்பெனி எதுவும் போடுறாங்க, எது போடுறாங்க ஒரிஜினல் பெல்ட்டு போடுங்க. அதான் நல்லா லைஃப் லாங்காக நல்லா வச்சு ஓட்டிக்கலாம். இன்ஜினுக்கும் நல்லது. இப்போ நம்ம டைம் பெல்ட்டு எப்படி போடுறோங்கிறத பாருங்கள். ஸ்டார்ட். இப்போ நம்ம டைமிங் இன்னர் கவர் நம்ம மாட்டிடலாம். இந்த வாட்டர் பம்பு சைடில் வரும், அதை நம்ம மாட்டிடலாம். இப்போ நம்ம டைம் பெல்ட்டு மாட்டியாச்சு. இதெல்லாம் நல்லா ப்ராப்பராக மாட்டியாச்சு. இப்போ நம்ம இன்ஜினை கிளாக் வைஸில் சுற்றுறோம். எதுக்காகனா நமக்கு டைமிங் கம்ப்ரஸிங் கரெக்டாக இருக்குதா என்னங்கிறத பார்த்து. கம்ப்ரஸிங் முட்டுதா, லைட்டாகி முட்டுதா கம்ப்ரஸிங். இப்போ நம்ம எல்லாம் ப்ராப்பராக மாட்டி டைமிங்லாம் கரெக்டாக செட் பண்ணி இன்ஜின் கம்ப்ரஸிங் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மட்டும் செல்ஃப் மட்டும் அடிக்க போகிறோம். செல்ஃப் மட்டும் அடித்து பார்ப்போம். செல்ஃப் அடிப்போம். ஒரு ஸ்பின்ல அடிக்கணும் நமக்கு செல்ஃபு. இப்போ எந்த ஒரு நாய்ஸ் எந்த ஒரு சவுண்டுமே இல்லை பாருங்க. நமக்கு அவ்வளோதான். நம்ம ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் இன்ஜின்லாம் எப்படி இருக்குது, டைமிங்லாம் கரெக்டான நமக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததில் எல்லாம் பக்காவாக இருக்குது. இன்னும் நம்ம டைமிங் வர மட்டும் அடைச்சி ஃபேனோ பெல்ட்டு ஏசி பெல்ட்டு எல்லாம் மாற்றி வண்டியை கூலண்ட் ஆயில் ஊற்றி வாட்டர் பம்பு லீக் ஆகுதா என்னங்கிறத பார்த்துட்டு அதனால் வண்டியோட ட்ரையல் எடுத்துட வேண்டியதான். ஓகே.